இந்த வீடியோல எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். The marked price of the chair is 10% more than its cost price. If the chair is sold for rupees 132 after a discount of rupees level, then what will be the profit percentage? இந்த கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் தந்திருக்காங்க. அதுல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். காஸ்ட் பிரைஸ், மார்க்டு பிரைஸ், discount, selling price. ஸோ இந்த ரோலை ஃபுல்லாக நான் பர்சன்டேஜ் எழுத போகிறேன். இந்த ரோலை ஃபுல்லாக நான் ருபீஸ் எழுத போகிறேன். காஸ்ட் ப்ரைஸ் வந்து எப்பயுமே 100% தான். கொஸ்டினில் காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 10% ஹைக் பண்ணி மார்க்கெட் ப்ரைஸ் வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 10% ஹைக் பண்ணோம்னா 110%. செல்லிங் ப்ரைஸ் வந்து 132 rupees. டிஸ்கவுண்ட் வந்து 11 rupees. ஓகேவா? மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டை சப்ராக்ட் பண்ணாதான் செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸ் மைனஸ் 11 ஈக்குவல் டு 132, எக்ஸ் ஈக்குவல் டு 132. இந்த மைனஸ் லெவல் அங்கிட்டு போனால் ப்ளஸ் லெவல், எக்ஸ் ஈக்குவல் டு 143. ஸோ 143. 143 வந்து 110% அப்படின்னா 132 எத்தனை பர்சன்டேஜ்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம்ல. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 143 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 132 இன்ட்டு 110. இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1452 டிவைடட் பை 143. 143 1 சார், 143 1 சார், ரிமைனிங் 22 இருக்கு. 0 சேர்த்தாதான் அது 220 அப்படின்னு ஆகும். மறுபடியும் 1 சார் 145, 220 145. ரிமைனிங் 75 அப்படின்னு வருது. ஓகே, பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்துக்குவோம். ஓகேவா? ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இது வராது, 2% வராது. ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது 3ல் தான் ஏதோ ஒன்று. 750 அப்படின்ட்டு இருக்குமா, 143 இன்ட்டு 2 வராது. 7 நாள் என்ன பண்ணிடும், 143 இன்ட்டு 7 போட்டோம்னாலும் அது ரொம்ப போயிடும். ஸோ கண்டிப்பாக 5 தான் வரும். ஆப்ஷன் 2 இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 101.5 அப்படின்னு கிடைக்கிது. இது செல்லிங் பர்சன்டேஜ். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது காஸ்ட் ப்ரைஸோட பர்சன்டேஜ் ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் வந்து செல்லிங் பர்சன்டேஜ். ஸோ 100 + 1.5 இதான் வந்து 101.5. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ? 1.5%. ஆப்ஷன் 2 இஸ் எ கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.